இன்னும் கை தட்டல, ஏன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் இப்போவே இவ்வளோ டல்லானா இன்னும் போக போக கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு இன்னும் கூட லைட் கொடுக்கலாம் தயவு செய்து. தொண்டர்தம் பெருமை என்ற தலைப்பிலே மிகச் சுருக்கமாக உங்களோடு பேசுவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த தொண்டர்தம் பெருமை என்கின்ற இந்த பாடலை பற்றி உங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிந்திருக்கும். முருகப்பெருமானுக்கும் ஔவையாருக்கும் நடந்த ஒரு உரையாடலாக இதை சொல்லுகிறார்கள். முருகன் ஔவையிடம் கேள்விகள் கேட்க ஔவை சொன்ன பதிலாக இது நம்முடைய இலக்கியத்திலே பதிந்திருக்கிறது. எது பெரியது என்ற கேள்வி ஔவையிடம் வைக்கப்பட்டது. எது பெரியது என்று சொல்ல வந்த ஔவை முருகனை பார்த்து சொல்லுகின்றாள், பெரியது கேட்பின் எரி தவழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமால் அலைக்கடல் மேல் துயின்றோன், அலைக்கடலோ குருமுனியின் அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்துள் பிறந்தோன், கலசமோ புவியின் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அறவோ உமையவள் சிறு விரல் மோதிரம், உமையோ இறைவர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இதுதான் அந்த பாடல். அந்த பாடல் ஒரு 7-8 பேருக்கு புரிஞ்சிருக்கு. நன்றி. என்ன சொல்ல வந்த ஔவைனா, எது பெரியது? இந்த புவனம் பெரியது. புவனம் என்ற வார்த்தையே ரொம்ப அழகான தமிழ் சொல். பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய இந்த பேரண்டம், அதுதான் புவனம், அதுதானே பெரியது. ஆனால் அதை விட யார் பெரியவர் என்றால் அதை படைத்தவர். இதை படைத்த நான்முகன் இந்த புவனத்தை விட பெரியவர். ஆனால் அந்த நான்முகன் கரியமால், திருமாலினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கொடியில், தாமரை கொடியிலிருந்து வந்தவர். அந்த திருமாலை விட எது பெரியது? அவர் இருக்கிற அந்த பார்க்கடல். அந்த பார்க்கடலே அகத்தியர் என்கின்ற ஒரு உருவத்திலே சிறியவராய் இருக்கின்ற ஒரு முனிவரினுடைய கையிலே அவர் ஒரு முறை பார்க்கடலையே எடுத்து விட்டார். அப்போ அவர் தானே பெரியவர்? இல்லையே, அவர் கூட பெரியவர் இல்லையே. ஏன்னா அந்த குரு முனியே ஒரு கலசத்துக்குள்ளே பிறந்தவராயிற்று. அப்ப அந்த கலசம் தானே பெருசு இல்லையே. அந்த கலசமே இந்த பூமியிலே இருக்கிற மண்ணிலிருந்து செய்யப்பட்டது தானே. அப்ப பூமி தானே பெருசு? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க. பூமியே பெருசுனா பூமியை தன்னுடைய தலையில தாங்கிட்டு இருக்கிற ஆதிசேஷன் அதை விட பெரியவன் தானே. ஆமா, உண்மை மாதிரி தான் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் விட அந்த அரவு என்கின்ற ஆதிசேடன் தான் பெரியவனா? அப்படி சொல்ல முடியாதுங்க. அந்த ஆதிசேடனையே தன்னுடைய விரலில் மோதிரமாக அமர்ந்திருக்கிறாளே உமையவள் பார்வதி தேவி, அவ தான் எல்லாத்தையும் விட பெரியவ. அப்ப சக்தி தான் எல்லாத்தையும் விட பெரியவளா? அந்த சக்தியே எங்கள் சிவனின் ஒரு பாகத்திலே இருக்கிறாளே. அப்போ அந்த சிவன் தானே எல்லாரையும் விட பெரியவன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சிவம்தான் சுத்த சிவம் என்பது, சுத்த அறிவு என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான தத்துவம். சுத்த அறிவாயிருக்கிற சிவம்தான் எல்லாவற்றையும் விட பெரியதா என்றால் ஔவை பாட்டி அந்த பாடலை முடிக்கின்றாள். அதை கூட சொல்ல முடியாது. அந்த சிவபெருமானே தன்னுடைய தொண்டர்களினுடைய உள்ளத்துக்குள்ளே ஒடுக்கமாய் இருக்கிறார். அதனால் தொண்டர்களினுடைய பெருமை தான் எல்லாவற்றையும் விட பெரியது என்று ஔவை சொன்ன பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை நினைக்கிற போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இப்படி மாறி 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 வருகிற அழகை இந்த ஒரு பாடலிலே ஔவை அமைத்திருப்பதை சொல்லுவதா? அவள் அடுக்கி அடுக்கி வருகின்ற அந்த பெரியது பெரியது என்பதெல்லாம் கடைசியில் சிவபெருமானுடைய பாதங்களிலே சரணமடைந்த பிறகு கூட அதை விட பெரியது ஒன்று என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தைரியமும் எதற்கு இருக்கும் என்றால் சைவத்துக்குத்தான் இருக்கும். இறைவனை விட ஒன்று பெரியதுன்னு சொல்லுகின்ற தைரியம் யாருக்கு இருக்கும் என்றால் அது சைவத்துக்கு உண்டு. ஆனால் எதை பெரியது என்று சொன்னது என்றால் அந்த இறைவனையே தன்னுடைய நாயகனாக, தன்னுடைய கடவுளாக நினைத்து
அந்த கடவுளுக்கும் அந்த தத்துவத்துக்கும் பணி செய்கிற தொண்டர்களினுடைய பெருமை கடவுளினுடைய பெருமையை விட பெரியது என்று சொன்ன இந்த அழகான பாடலை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். சைவத்தினுடைய மாண்பு தொண்டர்களினுடைய மாண்பு எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாரிலிருந்து ஆரம்பித்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும். சேக்கிழார் தான் திருத்தொண்டர் புராணம் என்று எழுதி 63 நாயன்மார்களினுடைய கதைகளை ஒரு வடிவமைத்து நமக்கு சொன்னவர். இந்த 63 நாயன்மார்களினுடைய பட்டியல் சேக்கிழாருக்கு எப்படி கிடைத்தது என்றால், சுந்தரர் வடிவமைத்து கொடுத்த ஒரு பட்டியல் சேக்கிழாருக்கு கிடைத்தது. அதுக்காக உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தான் நினைக்கின்றேன். எப்பவுமே சேக்கிழார் மாதிரியான பெரும் புலவர்கள், அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர். அனபாய சோழன் என்கின்ற மன்னனிடம் அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் பிரான். அப்ப எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு செல்வாக்கு இருக்கும், எவ்வளவு பெரும் பணிகள் இருக்கும், இதை எல்லாவற்றையும் விட்டு நடுவில் நாம சொல்லுவோம்ல செபாட்டிக்கல் எடுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச மாதங்களுக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு வந்து வேறு வேலைகளை செய்வது மாதிரி அமைச்சர் பணியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு சேக்கிழார் பெருமான் ஒரு பெரும் பணியை செய்ய வந்தார். எந்த பணி என்றால், தொண்டர்களினுடைய வரலாற்றை எழுதுகின்ற பணியை எடுத்துக்கொள்ளுவதற்காக அவ்வளவு அதிகாரமும் செல்வாக்கும் மிக்க பதவியிலிருந்து சேக்கிழார் வெளியே வந்தார். இதையே நம்மால நம்ப முடியல, அப்படிதானே? நாம இருக்கிற நிலைகளில் நம்முடைய வேலையில, அது பிசினஸா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், கொஞ்ச நாள் வெளியில வந்தாலே நம்ம இடத்துக்கு வேற யாரோ வந்துருவாங்களோ நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அதனால இருக்கிற இடத்தை விட்டு அகலுவது யாருக்கும் உவப்பானது அல்ல. ஆனால் அமைச்சர் என்கின்ற நிலையிலே இருந்த ஒருவர் இதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், சைவத்தினுடைய பெருமை உலகெல்லாம் பரவுவதற்காக சேக்கிழார் பிரான் இதை செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.